ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து நம்ம இந்த 11 ஜாதக சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்ப பார்க்கறது நம்ம 6வது ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது 27/10/1995 ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகம். கிட்டத்தட்ட 30 வயசு நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது கேட்ட நட்சத்திரத்துல, விருச்சிக ராசி. அங்க சந்திரன் நீச்சமாகிறார். அப்படின்னா மனக்குழப்பத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை. சரிங்களா? இது எப்பயுமே கொடுக்கும். சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணங்கள் திருடு போகும், நகைகள் திருடு போகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போத்த சூழ்நிலைக்கு நீங்கள் எதையாவது பறி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அது கண்டிப்பாக கொடுத்துடலாம். நோ யா இ பூ அந்த பேர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பழங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பிறக்கும் போதே புதன் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேது தசை. இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது சுக்கிர தசையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட கேது 7 வருஷமும் சுக்கிரன் 20 வருஷ தசாபுத்தி காலத்தையும் இப்போதைக்கு நம்ம அனுபவிப்போம். இப்போ சுக்கிர தசையை பொறுத்தளவுக்கு தனுசு லக்னத்திலையும் மீன லக்னத்திலையும் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பாதகமான காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த தனுசு லக்னம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா குருவோட சாரம் அவன் சுக்கிரனுக்கு 6ஆம் அதிபதியாகவும் மீன லக்னம் 8ஆம் அதிபதியாகவும் செயல்படும். 6ன்னா கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை இதை கொடுக்கும். அப்போனா கடன், சுப கடன் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துரும். இதுவே அசுப கடனாக மாறக்கூடியது எப்படி அப்படின்னு கேட்டால், நம்ம நோய் நொடியில் ஆஸ்பத்திரிக்கு போய் இருக்கக்கூடிய அமைப்பு, விபத்துகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே அது கொடுக்கும். 8 அப்படின்னு சொன்னால் ஒற்றுமையை தடைப்படுத்தும், குடும்பத்தோடு இருக்கிற வாய்ப்பை குலைக்கும். சரிங்களா? 6 கடன் கொடுக்கும், இது கடன் நெரிக்கும். அப்போனா வருமானத்தை தடை பண்ணி 8ஆம் அதிபதி அதுக்குண்டான வேலையை செய்வார் அப்படிங்கிற வேலையை நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் இப்போ 6, 8க்கு உண்டானதை மட்டும் நம்ம லக்னமாக போட்டு பலனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரி, உங்களோட ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா லக்னங்கள் மாறலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட ஜாதக ரீதியாக லக்னங்கள் மாறலாம். அது நீங்கள் பிறந்த நேரத்தை பொறுத்து அது வரக்கூடிய அமைப்பு. அதில் தனுசு லக்னம், மீன லக்னத்தை மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். மற்ற லக்னக்காரங்க உங்களுக்கு பலன் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகலாம். இந்த ஜாதக ரீதியாக வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காதல் தோல்வியையோ சந்திக்கக்கூடியவங்க இவங்க. அதாவது ஒரு காதல் 2 காதல் இல்லை, பல காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும். படிப்புல தடைபடக்கூடிய அமைப்பு. அப்போனா கல்வி தடையை முதல்ல இது கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வேற வேற ஸ்கூல் மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். சரிங்களா? தந்தையால பிரயோஜனம் இருந்திருக்கக்கூடாது, இல்லைன்னா தந்தை இருந்திருக்கக்கூடாது, ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணுல வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் அவங்க சின்ன பிள்ளையிலே அனுபவிச்சிருப்பாங்க. இவங்களும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில தாராளமாக உட்கார வேண்டிய சூழ்நிலை. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்க மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதுலையும் உட்காரக்கூடிய அமைப்பு, மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய அமைப்பு இதில் ஏற்படும். சில பேர் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதோ, இல்லை சொந்தமாக வண்டி வாகனம் வச்சு ஓட்டுறதோ, வண்டி வாகனம் 2 வீலர் 4 வீலர் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸோ இவங்க எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுக்கும். சுக்கிரன் போய் செவ்வாயை தொட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதனாலேயே கல்யாணம் தடை கூட இவங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கலாம், இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு. அதனால கொஞ்சம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நீங்கள் ரெகுலர் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சுகிலம் வலுப்பட்டுச்சுன்னா திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு. இல்லைன்னா மனைவி ஒரு நாளாவது ஆம்பளையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகம் ஏற்படுத்திடுவாங்க. அம்மா நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க, ரொம்ப நல்லவங்க. கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் இந்த 30 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதே பெண்களுக்கு உண்டான நாடி முறைப்படி அப்படின்னு சொன்னோம்னா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க, மார்க் மட்டும் கொஞ்சம் நினச்ச மார்க்கு வேணுங்கிற சமயத்தில் எடுக்க முடியாது, மற்ற நேரத்தில் கிடைக்கும். அதனால தான் நீங்களும் நல்ல ஒரு டாக்டராக இருக்கக்கூடியதோ, அரசு உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியில் இல்லையானாலும் நார்மலான பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லா துறைகள்லையும். சோர்வுத்தன்மையோ இல்லை அப்படின்னு சொன்னால் மற்றவங்கள வேலை வாங்கக்கூடிய தன்மையோ உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரியான ரோசக்காரங்க தான், எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும். வேற இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க.
உங்களுக்கு உண்டான தகவல் உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றிங்க.